ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DVT கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கார்ன் எவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி பீல் பண்ணலாம் அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே நம்ம சிம்பிளாக கார்னை இந்த மாதிரி நம்ம உரித்து எடுத்துடலாம். அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஈஸியாக நீங்கள் நம்ம வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கார்ன் சூப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் ப்ளஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா வேணும்னா நீங்கள் இதில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நம்ம உரித்து எடுத்த கார்னில் 3/4 பங்கு அளவுக்கு இதில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 பங்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு ஒரு 5 பூண்டு பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம அதுக்கப்புறமா இதை ஸ்லோ பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம நம்மளுக்கு தேவையான இது இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கார்ன் ஒரு 1/4 பங்கு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த அளவை நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த மிக்சியில் இருக்க தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்ன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்னை ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவு கொரகொரப்பாக இருக்க மாதிரியே அரைச்சிக்கோங்க. அதோடு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு சீரகத்தூள் ஒரு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோடு நான் இப்போ கார்ன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கார்ன் பேஸ்ட் ஆட் பண்ணதும் இது டக்குன்னு கட்டி ஆகிடும். அதனால் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போயே அப்படியே எடுத்து சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. இப்போ நான் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வச்சிடுறேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு கார்ன் எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கினதும் இந்த மாதிரி மேலே இருக்க இந்த இலையும் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பிரித்து எடுத்துடணும். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு லேயர் மட்டும் இலையை அப்படியே விட்டுட்டு கார்னை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துடுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாவே எல்லாமே தனியாக வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ நம்ம இந்த இலை எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு. இப்போ கார்ன் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நீட்டை ஸ்பூனை வச்சு நீங்கள் ஒரே ஒரு சைடு இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ரோவை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் கார்னை எடுத்துடணும் தனியாக. இது கொஞ்சம் நல்லா முறுக்குன கார்னாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை. நிறைய கார்னில் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு லைனை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூன் பேக் சைடை வச்சு நான் கார்னை மட்டும் தனியாக எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு நடுவில் ஸ்பேஸ் கிடச்சிடும் ஈஸியாக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு உங்களுக்கு ஒரு 20 to 30 செகண்ட் கூட ஆகாது. இது நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணும்போது ஒரு 2 டைம் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக சூப்பராக வந்துடும். இப்போ நான் ஒரு லைன் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த கார்ன் எல்லாத்தையுமே நம்ம ஒரு லைன் வரைக்கும் எடுத்தாச்சு. அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் பேக் சைடை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போதே அது அழகாக வெளில வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நம்ம கட்டை விரலை வச்சுட்டு இப்படியே இழுத்தோம்னாவே எல்லாமே சூப்பராக வந்துடும் பாருங்கள். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும், அழகாக எல்லாமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு.
நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா வேக வச்சுட்டு ஏதாவது சாட் ஐட்டம் மாதிரி கூட பண்ணி குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்று கூட வந்து உடையவே உடையாது. எவ்வளோ அப்படியே முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இனிமேட்டு கார்ன் வாங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கஷ்டம்லாம் படாமல் இது மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் இது ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம வந்து கையை வச்சுட்டு இப்படி பண்ணாவே போதும். நான் வந்து ஒரே ஒரு ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே எவ்வளோ ஈஸியாக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். இது ஒன்று கூட வந்து உடையவே இல்லை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக உதிரி உதிராக நமக்கு எல்லாமே வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ இந்த கார்ன் வச்சு தான் நான் வந்து சூப் பண்ணியிருக்கேன். சூப்புக்கு வந்து நம்ம இந்த கார்னை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி கொதிக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கார்ன் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா சூப் வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதோடு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்ன் மாவு ஊற்றினதும் வந்து நீங்கள் உடனே நல்லா கரைச்சி விடுங்க, இல்லைனா வந்து கட்டியாகிடும். நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியும் புதினாவும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நமக்கு கொதிச்சா போதும். நம்மளோட சூப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், நம்மளோட சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் வந்து நிறைய காய் வேணும் அப்படின்றதுனால தண்ணியை வந்து கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார்ன் சூப் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக கார்ன் சூப் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.